டாக்டர் ஸ்ரீவர்மா ஆயுள் தரும் ஆயுர்வேதா அறுவை சிகிச்சை இல்லா குணம் ஆயுள் கால நிவாரணம். அன்பு கும்பராசி நேயர்களே, உங்கள் அனைவருக்கும் கணியரின் அன்பான வணக்கம். ரொம்ப கவனமோடு இருக்கிற ராசிகளில் கும்பராசி 3. அவிட்டம் 3, 4 பாதம், சதயம் 1, 2, 3, 4 பாதம், பூரட்டாதி 1, 2, 3 பாதங்கள் கொண்டது அந்த கும்பராசி. இதில் சதய நட்சத்திரக்காரங்க மட்டும் கொஞ்சம் பொறுமையாக இருக்க வேண்டும். ஏன்னா பூரட்டாதி நட்சத்திரத்தில் ஏன் பிரச்சனை இல்லை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த குருவோட நட்சத்திரத்துக்காரவங்க எந்த இடத்துலையும் யாருக்கிட்டையும் எப்படியாவது சமாளித்து வந்துடுவாங்க. ஏன்னா அவங்க குருவனுடைய ஆதிக்கம் இருக்குது. அதே மாதிரி அந்த இடத்துல ஒரு பிரச்சனை வரப்போகுதுன்னா எப்படியும் தப்பிச்சுக்கிடுவாங்க. கும்பராசியில் பூரட்டாதியை கவலையே பட வேண்டியதில்லை. இப்போ பார்த்தீங்கன்னா மீன ராசி பாருங்கள், மற்ற அவிட்டம் இது உத்திராடமும் ரேவதியும் கஷ்டப்பட்ட அளவுக்கு பூரட்டாதி கஷ்டப்பட கிடையாது. அப்போ பிறப்பிலேயே இவங்க ஒரு ஆசிரியர் போல் இருக்கிறவங்க எப்படியாவது ஏதாவது ஒன்று பண்ணி தப்பிச்சிருவாங்க, அல்லது அந்த இடத்த விட்டுட்டு வெளியில் போயிடுவாங்க. ஆனால் சதயமும் அவிட்டமும் அப்படி இருக்காது. சதயம் என்னன்னு கேட்டிங்கன்னா ஆடம்பரத்தை விரும்பும், ரொம்ப ஆடம்பரத்தை விரும்பும். நான் 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 அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்கும். அதே மாதிரி இந்த சதய நஸ்தரம் எங்கே போனாலும் அவங்க தான் முன்னாடி நிற்கணும்னு நினைப்பாங்க. இதில் தான் கொஞ்சம் கவனமாக இருக்கும். பின்வாங்குங்க. பின்வாங்கினீங்கன்னா பெரிய பெரிய வெற்றிகள்லாம் கிடைக்கும். கும்பத்துக்கு 7ஆம் இடம் சிம்மம், அங்கே கேது. அப்போ இந்த கும்பராசியில் பிறந்தவங்களுக்கு அவிட்டம் சதயம் இவங்க 2 பேருக்கும் கொஞ்சம் கணவன் மனைவி விஷயங்களில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். அதில் 3ஆம் இடம் செவ்வாயோட வீடு, அந்த நட்சத்திரம் தான் அவிட்டம். அப்போ இளைய சகோதர ஸ்தானம் பாதிக்கப்படும். நிலம் சார்ந்த ஒப்பந்தத்தில் கையெழுத்து போட்டவங்க, நான் சொல்கிறேன் தப்பாக எடுத்துக்கிற வேணாம், ஒரு இடத்த பார்த்து அதை வாங்காதீங்க, 2வது இடத்த வாங்க. ஒரு இடத்த பார்த்து எப்போ வாங்கினாலும் அந்த இடம் ஃபெயிலியர் ஆகும். மேசம், கடகம், விருச்சிகம், மகர ராசியில் இருக்க அவிட்டம், கும்பராசியில் இருக்க அவிட்டம், இந்த இதில் இருக்கிறவங்க எல்லாருக்குமே ஒரு இடம் வாங்கி அது தோல்வி அடைந்த பின்னாடி தான் இன்னொரு இடம் கிடைக்கும். அப்போ இப்போ இடம் வாங்குறதுக்கு ஒப்பந்தத்தில் கையெழுத்து போடாதீங்க. அதே மாதிரி வீடு கட்டி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்கிறதில்ல எப்போதுமே இந்த விஷயத்துக்குள்ளே போகக்கூடாது. யார் தெரியுமா? இந்த செவ்வாயோட நட்சத்திரம், செவ்வாயோட ராசி. இன்னொருத்தர் வீடு கட்டி கொடுக்குறாங்க, நம்ம பணத்தை கொடுத்துட்டு ஹாயாக உட்காரலாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா கட்டாயம் தோல்வி வரும். அதே மாதிரி தொழிலுக்காக பில்டிங் கட்டணும்னு நினைக்கிறவங்க இந்த டயத்தில் கட்டுறதை முயற்சி பண்ணாதீங்க, கொஞ்சம் கவனமாக இருங்க. இல்லை கட்டியே ஆகணும் சார். அப்போ நம்ம வீட்டுக்குள்ளே நம்ம ஒருத்தர் ஜாதகம் மட்டும் கிடையாதுங்க சார், இது ஒருத்தருக்கு சொல்கிற ஜாதகம். குடும்பஸ்தன்னு சொல்ல முடியுமா? குடும்பஸ்தனுக்கு சொல்லவே முடியாது. ஏன்னு கேட்டிங்கன்னா மனைவிக்கு நல்லா இருக்குது, இவனோட பிரச்சனையில் சால்வ் ஆகி மனைவியோட ஜாதகம் தூக்கி கொடுத்துட்டு இத்தனையுமே எதுவுமே நடக்கவே இல்லைன்னு சொல்லலாம். குழந்தைகளுக்கு நல்லா இருந்தால் போதும், இந்த ஜாதகம் நம்ம சொன்னதெல்லாம் ஃபெயிலியர் ஆகிடும். ஏன்னு கேட்டிங்கன்னா ஒரு குடும்பத்தில் ஒருத்தருக்கு மட்டுமே தனிப்பட்ட மனிதனுக்கு ஜாதகம் பார்க்குறதில்ல நிறைய மாற்றங்கள் உண்டு. காரணம் 4 பேர் 5 பேர் நம்ம ஒரு குடும்பத்தில் இருக்கோம், குறைஞ்சது 3 பேர் இருக்கோம். ஒரே ஒருவருக்கு ஜாதகம் நல்லா இருந்தாக்க இந்த 2 பேரோட ஜாதகத்தை கொஞ்சம் தூக்கி கொடுத்துரும். அதனால் என்ன பண்ணோம், பெருசாக நீங்கள் வருத்தப்பட வேண்டியதில்லை. இது சிங்கிள் மெர்சன், அதாவது ஒருத்தருக்கு மட்டும் தனிப்பட்ட முறையில் சொல்லக்கூடிய ஜாதகம் தான். வீட்டுக்குள்ளே யாராவது நல்லபடியாக இருந்துட்டாங்கன்னா, நல்ல ஜாதகமாக அமைஞ்சிருச்சுன்னா இந்த தோஷங்கள்லாம் குறைஞ்சி ஓரளவுக்கு நல்லா இருக்கும். என்ன ஒன்று, அவங்களுக்கு கிடைக்கிற சாப்பாடு நமக்கு கிடைக்காது. எப்படின்னா அவங்க சுட சுட சாப்பிடுவாங்க, நம்ம பழைய சோறு சாப்பிடணும். இவ்வளோதான் ரகசியம். அப்போ நல்லா இருக்கும்போது நமக்கு சுட சுட சாப்பாடு கிடைக்கும், நல்லா இல்லாத போது தண்ணி சோறோ அல்லது பழைய சோறோ அல்லது மிச்ச சோறோ சாப்பிட்ற மாதிரி தான். இதுதான் இவ்வளோதான் விஷயம். ஆனால் முயற்சிகளை அவர்களை சார்ந்து நம்ம போனோம்னா நம்ம பெரிய வெற்றி அடையலாம். அப்போ கும்பராசிக்காரங்க செய்ய வேண்டியது என்னன்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் ஆணாக இருந்தால் பெண்ணை சார்ந்து நீங்கள் போகணும், பெண்ணாக இருந்தால் ஆணை சார்ந்து போகணும். இதுதான் ரகசியம். இதை விட குழந்தைகளை முன்னிறுத்தி கும்பராசி செயல்பட்டால் தோல்வியே இல்லை. தாத்தாவை முன்னிறுத்தி செயல்களில் ஈடுபட்டால் அதுவும் தோல்வி இல்லை. அடுத்தது அம்மா பேச்சை யாரெல்லாம் இந்த கும்பராசிக்காரங்க கேட்குறாங்களோ அவங்களுக்கு எந்த தொந்தரவும் இல்லை. பணம் சார்ந்த விஷயத்தில் பிரச்சனைகள் இல்லை. நிலம் சார்ந்த விஷயத்தில் நீங்கள் ஏற்கனவே வாங்கினதில் பிரச்சனை இல்லை, வாங்க போகிறதில்ல பிரச்சனை உண்டு. வீடு கட்டுறதில்ல, வீடு புதுசாக கட்டுறதில்ல பிரச்சனை இல்லை. தொழிலுக்காக பில்டிங் கட்டுறதில்ல பிரச்சனை உண்டு. பூர்வீகம் சம்மந்தமான பிரச்சனை இல்லை, குழந்தைகள் சார்ந்த பிரச்சனைகளில் தாத்தா சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் எதுவுமே இல்லை. வழக்குகளில் எந்த பிரச்சனையும் இல்லை, எந்த தோல்வியும் கிடையாது. வழக்குகள் மூலியமாக எந்த தோல்வியும் கிடையாது. கணவன் மனைவி ஒற்றுமையில் பாதிப்பு உண்டு. அதிர்ஷ்டத்தை நம்புகிறவங்க அதிர்ஷ்டத்தை அடைய போகிறது நாட்களும் இந்த இதில் தான் இருக்குது. 7 ராகு எது இருந்தாலும் கூட அதிர்ஷ்டத்துக்கு இதுக்கு சம்மந்தம் இல்லை. அதாவது நீங்கள் எடுத்துக்கொண்ட முயற்சி அது அதிர்ஷ்டமாக மாறும். தந்தை வழி
தாயினுடைய தந்தை வழி இதெல்லாம் பெரிய விசேஷமாக தன்மைகள் இருக்குது. வெளிநாடு சம்பந்தமாக போகும்போது வெளிநாட்டில் இருந்து வரக்கூடிய சுபங்கள் உங்களுக்கு உண்டு. வெளிநாடு போகிறதுல தடைகள் இருக்குது. தொழில் சார்ந்த விஷயத்தில் எப்படி இருக்குது? பிரமாதமாக இருக்குது, ஒரு தொந்தரவும் இல்லை. அதே மாதிரி லாபங்கள், மூத்த சகோதர ஸ்தானம் இதெல்லாம் எப்படி இருக்குன்னா, மூத்த சகோதர ஸ்தானத்தில் முதல்ல பிரச்சனை இருந்து சரியாக போகுது. இந்த கும்பராசிக்கு மூத்த சகோதர ஸ்தானம் நல்லாயிருக்கும், அது இளைய சகோதர ஸ்தானத்தில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். அடுத்ததாக படிப்பு சார்ந்த விஷயத்தில் எந்த விதமான பாதிப்பும் இல்லை. எல்லா வகையான படிப்புகளுக்கும் நல்லா இருக்குது. இந்த 2ஆம் இடம் அடிப்படை கல்வி, உயர்ந்த கல்வி, சிறப்பு கல்வி எந்த விதமான பாதிப்பும் இல்லை. இந்த படித்தவங்களுக்கு வேலை எப்படி கிடைக்கும் அப்படின்னா, கட்டாயம் கேம்பஸ் இன்டர்வியூவில் வெற்றி பெறுவீங்க. ஏற்கனவே வேலை இருக்கிறவங்களுக்கு பதவி உயர்வு உண்டா அப்படின்னாக்க உண்டு உண்டு உண்டு, பதவி உயர்வு உண்டு. அதே மாதிரி இந்த நம்ம பயணம் மூலியமாக நம்ம தொழில் பண்ணுவோம் இல்லையா, பயணங்கள், இந்த கார் ஓட்டுறது, இந்த மாதிரி விஷயங்களில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ஏன்னா ட்ராவல்ஸ் மூலியமாக கொஞ்சம் பாதிப்பு இருக்குது. சுற்றுலா செல்கிறவங்க, கும்பராசிக்காரங்க சுற்றுலா செல்வதை கொஞ்சம் தவிர்க்கணும். ரொம்ப சிரமப்பட்டு போக வேண்டியதாக இருக்கும். இதில் அந்த அவிட்ட நட்சத்திரம் பிடிவாதத்தை விட்டால் வெற்றி பெறுவீங்க. சதய நட்சத்திரம் பொண்டாட்டி பேச்சை கேட்டால் வெற்றி பெறுவீங்க. கும்பராசி நீங்கள் தியானம் பண்ணால் வெற்றி பெறுவீங்க. ஏன்னா இவ்வளோ பெரிய ரகசியங்கள் உள்ளுக்குள்ளே உண்டு. நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த கும்பத்தில் வச்சு இறைவனை வழிபாடு செய்யணும். ஒரு செம்பாவது எடுத்து அதில் தண்ணி ஊற்றி கொஞ்சம் பச்சை கற்பூரம் போட்டு ஒரு மாவிலை வச்சு ஒரு தேங்காய் வச்சு அதில் இருந்து நீங்கள் சாமி கும்பிட்டிங்கன்னாவே நிறைய தோஷங்கள் நடைபெறும். இதில் இந்த கும்ப ராசியில் பிறந்தவங்களுக்கு பாதிப்பு இல்லை. மாசி மாதத்தில் பிறந்தவங்களுக்கு கொஞ்சம் பாதிப்பு இருக்குது. யாருக்கு? தந்தைக்கு. மாசி மாதத்தில் பிறந்தவங்க மட்டும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். சதய நட்சத்திரக்காரங்க 45-50 வயசுக்கு மேலே இருக்கவங்க இப்போ இதயம் சார்ந்த விஷயத்தை மட்டும் ஒரு முறை வியாழக்கிழமை அல்லது செவ்வாய்க்கிழமை, சனிக்கிழமை ஒரு முறை டாக்டரை போய் செக்கப் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு மருத்துவம் சார்ந்த விஷயத்தில் பயம் வேண்டியதில்லை. வேறு எதுவும் பாதிப்பு இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த தலை சார்ந்த விஷயத்தில் பாதிப்பு இருக்கவங்க கொஞ்சம் தாமதப்படுத்துங்க. முடி கொட்டுறது, இந்த மாதிரி விஷயங்களில் கொஞ்சம் பாதிப்பு இருக்குது. தலைவலி பிரச்சனைகள் கொஞ்சம் இருக்குது. அதை தவிர்த்து நீங்கள் கொஞ்ச நாள் ஆகும் ரெடி ஆகிறதுக்கு. ரைட்டுங்களா? பெண்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னா, கணவனிடம் விட்டு கொடுத்து போனால் வாழ்க்கையில் வெற்றி பெறலாம். நல்ல வாய்ப்புகளோடு மீன ராசியில் சந்திக்கிறேன். நன்றியும் வணக்கமும்.